Hello viewers, welcome to Root to Success YouTube channel. Last classல exercise 2.4ல உள்ள எல்லா ப்ராப்ளம்ஸும் பார்த்தோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல arithmetic progression பத்தி பார்க்கலாம். அதாவது arithmetic progression in sequence. சீக்வென்ஸ்ல arithmetic progression எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் சீக்வென்ஸ்க்கும் progressionக்கும் டிஃபரன்ஸ் பார்ப்போமா? சீக்வென்ஸ்னா என்னப்பா? சீக்வென்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல பார்த்துருக்கோம். என்ன சீக்வென்ஸ்னா வந்துட்டு ரெண்டு நம்பருக்கு இடையில மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸ் வந்து கமா யூஸ் பண்ணணும், வேற எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு பேட்டர்ன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதோட லென்த் வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். அதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம சீக்வென்ஸ் என்ன அப்படிங்கறது ஒரு 2 மினிட்ஸ்ல வந்து என்னங்கறத பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் சீக்வென்ஸ்னா வந்துட்டு ஒரு ரெண்டு நம்பருக்கு இடையில கண்டிப்பா கமா இருக்கணும், அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கணும், ரூல் இருக்கணும். பாருங்க 2, 4, 8, 16 and so on. சரியா? இதுக்கு இடையில கமா மட்டும் தான் இருக்கு, வேற எந்த விதமான மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸ் அடிஷன் பிளஸ் மல்டிப்ளிகேஷன் இந்த மாதிரி எதுவுமே இல்ல, கமா மட்டும் தான் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னதுன்னா இதுக்கு பேட்டர்ன் இருக்கு. என்ன பேட்டர்ன்? 2 1s are 2, 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. அப்ப 2 மல்டிபிள்ஸ் எல்லாமே எனக்கு என்னவா இருக்குன்னா எனக்கு வந்துட்டு சீக்வென்ஸா கொடுத்திருக்காங்க. 2 மல்டிபிள்ஸ் தான் இந்த சீக்வென்ஸோட பேட்டர்ன். அப்ப நெக்ஸ்ட் என்ன வரும்? 16 2s are 32. அப்ப 32 2s are 64 இந்த மாதிரி வரும். சரியா? இதுதான் இந்த சீக்வென்ஸ்க்கான பேட்டர்ன். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 1 5 25 125 and so on. இது வந்துட்டு எப்படி இருக்குன்னா 5 பவர்ல கொடுத்திருக்காங்க. அதாவது 1 வந்து 5 பவர் 0, இது வந்து 5 பவர் 1, இது வந்து 5 ஸ்கொயர், இது வந்து 5 கியூப். சோ வந்துட்டு இந்த மாதிரி அப்ப நெக்ஸ்ட் என்ன வரும்னா 5 பவர் 4 வரும், அப்புறம் 5 பவர் 5 வரும். சரி, அப்ப இந்த பேட்டர்ன்ல இந்த சீக்வென்ஸ் எழுதிருக்காங்க. ஆனா இது வந்து ப்ராக்ரஷன் இல்ல. ஏன் ப்ராக்ரஷன் இல்லனா இதோட டிஃபரன்ஸ் பாருங்களேன். ப்ராக்ரஷன்ல என்ன இருக்கணும்னா இந்த ரெண்டு நம்பருக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கோ அதே டிஃபரன்ஸ் தான் இந்த ரெண்டு நம்பருக்கும் இருக்கணும், இந்த ரெண்டு நம்பருக்கும் இருக்கணும். எந்த ரெண்டு நம்பரை எடுத்து நம்ம டிஃபரன்ஸ் பார்த்தாலும் சேமா இருக்கணும். புரிஞ்சுதா? இப்ப 2க்கும் 4க்கும் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா என்ன கிடைக்கும்? 4 - 2 இல்ல 2 - 4 பார்த்தோம்னாலே நமக்கு 2 தான் டிஃபரன்ஸ். ஆனா இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 4, இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 8. அப்போ இந்த டிஃபரன்ஸோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுது. இது ரெண்டோட வேல்யூவோட டிஃபரன்ஸ் 2, இது ரெண்டோட வேல்யூ வந்து டிஃபரன்ஸ் 4, இது ரெண்டோட வேல்யூ டிஃபரன்ஸ் வந்து எனக்கு 8. டிஃபரன்ஸ் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகுது. எப்போதுமே சீக்வென்ஸ்ல வந்துட்டு பேட்டர்ன் தான் நமக்கு முக்கியம், டிஃபரன்ஸ் வந்து முக்கியம் இல்ல. ஆனா ப்ராக்ரஷன்ல பேட்டர்னும் முக்கியம், டிஃபரன்ஸும் முக்கியம். இது ரெண்டு இருந்தா தான் ப்ராக்ரஷன். சரியா? இந்த இடத்துலயும் பாருங்க, இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு சீக்வென்ஸ் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டுல டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 5, இங்க பார்த்தோம்னா எனக்கு 20, இங்க பார்த்தோம்னா எனக்கு 100. சரியா? அப்ப 5 20 100ன்னு சொல்லிட்டு பிக்கர் வேல்யூஸா தான் நமக்கு வந்திருக்கு, சேம் வேல்யூஸ் வரல. சரியா? அப்ப இங்கேயே எனக்கு வந்து ப்ராக்ரஷன் அப்ளை ஆகுது. ப்ராக்ரஷன்னா டிஃபரன்ஸ் வந்து எனக்கு சேமா இருக்கும். இப்ப ப்ராக்ரஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. 1 4 7 10 and so on. இப்போ இது ரெண்டுக்கும் நான் வந்துட்டு ஒரு டிஃபரன்ஸ் பார்க்கறேன்னு வைங்களேன். 1க்கும் 4க்கும் எனக்கு டிஃபரன்ஸ் என்னது இருக்குன்னா 3. சரியா? அதாவது 4 - 1 தான் எனக்கு 3, 7 - 4 வந்து எனக்கு 3, இது ரெண்டு 10 - 7 வந்து 3. அப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா 13 இருக்கும். 13 - 10 வந்து 3. அப்போ எனக்கு டிஃபரன்ஸ் வந்து சேமா இருந்துச்சுன்னா எனக்கு ப்ராக்ரஷன். சரியா? வந்துட்டு எல்லா சீக்வென்ஸும் ப்ராக்ரஷனா இருக்க முடியாது, ஆனா எல்லா ப்ராக்ரஷனும் கண்டிப்பா சீக்வென்ஸா தான் இருக்கும். சரியா? அப்ப நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறீங்க. 6, 2, -2, -6, so on. இப்போ இது எல்லாத்துக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 6 - 2 எனக்கு 4, 2 - 4 தான் வந்து -2, -2 - 4 வந்து எனக்கு என்னது -6. அப்போ எனக்கு -4 வந்து ஆக்ட் ஆகுது. 6 - 4 2, 2 - 4 -2, -2 - 4 -6. அப்போ எனக்கு டிஃபரன்ஸ் என்னதுன்னா -4. சரி, இங்க டிஃபரன்ஸ் வந்து 3. ஆனா இங்க எனக்கு டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா எனக்கு சேமா வருதா? 2 4 8 5 20 100 சொல்லி மாறுது. இதுதான் சீக்வென்ஸ்க்கும் ப்ராக்ரஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். சீக்வென்ஸ் வேற, ப்ராக்ரஷன் வேற. எல்லா சீக்வென்ஸும் ப்ராக்ரஷன் ஆயிராது, ஆனா எல்லா ப்ராக்ரஷனும் சீக்வென்ஸா தான் இருக்கும். புரிஞ்சுதா? இப்போ அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் பார்க்கலாம். சரியா? சீக்வென்ஸ் ப்ராக்ரஷன் பார்த்தோம். இப்போ நம்ம அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனா என்னன்னு பார்க்கலாம் பாருங்க. AD அப்படிங்கிற ரெண்டு ரியல் நம்பரை எப்படி எழுதிக்கலாம்னு சொல்றாங்கன்னா a, a plus d, a plus 2d, a plus 3d and so on. இந்த ஃபார்மட்ல எழுதிக்கலாம். இந்த ஃபார்மட்ல எழுதுனா அதுக்கு பேரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், டினோட்டட் பை AP. இத வந்து நம்ம AP ன்னு சொல்லி டினோட் பண்ணிக்கலாம் சொல்றாங்க. இப்ப பாருங்க, லாஸ்டா நம்ம வந்துட்டு என்ன ப்ராக்ரஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்? 1, 4, 7, 10 and so on. இந்த சீக்வென்ஸ் தான் நம்ம வந்துட்டு ப்ராக்ரஷனுக்கு எக்ஸாம்பிளா பார்த்தோம். என்ன இப்போ வந்து 1க்கும் 4க்கும் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா நமக்கு 3 இருக்கும்.
4க்கும் 7க்கும் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 3 இருக்கும், 7க்கும் 10க்கும் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 3 இருக்கும். அப்போ நெக்ஸ்ட் நம்பருக்கும் 3 இருக்கும், அதுக்கடுத்த நம்பருக்கும் 3 இருக்கும், அப்படி போயிட்டே இருக்கும். இது எப்படிங்கிறத நம்ம ப்ராக்ரெஷன்லேயே பார்த்தோம். இங்க பாருங்க, இந்த ஃபார்மேட்ல தான் இந்த சீக்வன்ஸ் இருக்கான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஏங்கிறது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம். சரியா? இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்குல்ல, இதை தான் ஏன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. டி அப்படின்னா டிஃபரன்ஸ், அதாவது இந்த ரெண்டு நம்பருக்கும் என்ன டிஃபரன்ஸ் கிடைச்சிருக்கு, என்ன டிஃபரன்ஸ் கிடைச்சிருக்கு? 3 கிடைச்சிருக்கு. அப்போ 3 தான் டி. சரியா? அந்த டிங்கிறது வந்துட்டு ஒரு நம்பராக தான் இருக்கணும். அதாவது காமனாக நமக்கு டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா எந்த ரெண்டு நம்பர் டிஃபரன்ஸ் எடுத்தாலுமே சேம் நம்பர் தானே வரணும். அதான ப்ராக்ரெஷனோட கான்செப்ட். அப்போ 3ங்கிறது தான் டியோட வேல்யூ. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஏ வந்து எனக்கு என்னவா இருக்கு? 1 இருக்கு. சரி, நெக்ஸ்ட் டேர்ம் எப்படி இருக்கணும்? ஏ பிளஸ் டி இருக்கணும். இந்த 1 ஏயோட வேல்யூ என்ன ஆல்ரெடி 1ன்னு சொல்லி கொடுத்தோம். சரியா? ஏயோட வேல்யூ என்ன 1ன்னு சொல்லி கொடுத்தோம், டியோட வேல்யூ என்ன 3. ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் டேர்ம் எப்படி இருக்கு? ஏ பிளஸ் டி. அப்போ என்ன வரும்? 1 பிளஸ் 3 என்னது? 4. கரெக்டா இருக்கா? நெக்ஸ்ட் ஏ பிளஸ் 2டி. ஏ பிளஸ் 2டினா என்னது? ஏ கூட 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 3. அப்போ 2 into 3 வந்து எனக்கு 6 பிளஸ் 1 என்னது? 7 இருக்கா? நெக்ஸ்ட் என்னது? ஏ பிளஸ் 3டி. ஏயோட 3யோட மல்டிப்ளை பண்ணா டி. 3 3s are 9. 9 plus 1 என்னது? 10 இருக்கா? அப்போ இந்த ஃபார்மேட்ல தானே எனக்கு வந்து இந்த சீக்வென்ஸ் இருக்கு. அவ ப்ராக்ரெஷன் எப்படி இருக்கணும்னா, அரித்மெடிக் ப்ராக்ரெஷன் எப்படி இருக்கணும்னா a, a plus d, a plus 2d, a plus 3d and so on. இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா அது அரித்மெடிக் ப்ராக்ரெஷன். அதே மாதிரிட்டு அரித்மெடிக் ப்ராக்ரெஷன் பொறுத்த வரைக்கும் ஒன்று டிஃபரன்ஸ் வந்து ஒன்று ஆட் பண்ணணும், இல்லைன்னா மைனஸ் பண்ணணும். சரியா? ஆட் பண்ணுறதும் மைனஸ் பண்ணுறது மட்டும்தான் அரித்மெடிக் ப்ராக்ரெஷனில் வரும். இந்த ரெண்டு நம்பருக்கும் ஒன்று நீங்கள் மைனஸ் பண்ணணும், இல்லைன்னா ப்ளஸ் பண்ணணும். அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் டி. சரியா? இதே வந்து நீங்கள் மல்டிப்ளிகேஷனோ டிவிஷனோ பண்ணீங்கன்னா அது வந்து ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷனில் போயிடும். அது வேறு, அது வந்து இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம். சரியா? இது வந்து அரித்மெடிக் ப்ராக்ரெஷனா மைனஸ் ப்ளஸ் இது ரெண்டு ரூல் மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். சரியா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, ஜெனரல் டேர்ம் கொடுத்துருக்காங்க. Tn is equal to a plus n minus 1 into d. அதாவது இப்போ இந்த சீக்வன்ஸ் போகுதா, இந்த சீக்வன்ஸ்ல இது என்னதுன்னா T1, இது வந்து T2, இது T3, இது T4, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். போயிட்டே இருக்க ஒரு 4 நம்பர் தானே இருக்கு. அவங்க கொஸ்டின்ல T18 கேட்குறாங்க. 18 நம்ம என்ன பண்ணணும்? இந்த இத்தனை நம்பர்ஸ் வந்து 18 நம்பர்ஸ் வரையும் போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த ஃபார்முலால போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டாலே நமக்கு T18 கிடைச்சிடும். இப்போ என்னக்கு பதிலாக நம்ம 18 பண்ணணும். T18 is equal to a ஓட வேல்யூ என்ன? 1 plus என்னோட வேல்யூ என்ன? 18 minus 1 into d ஓட வேல்யூ என்னது? 3. அப்போ அந்த 1 plus 17 into 3 தான் எனக்கு வந்து T18 ஓட வேல்யூ. சரியா? அந்த மாதிரி வந்து நம்ம சீக்வன்ஸ்ல வந்து லாஸ்ட் நம்பரோ இல்ல வந்துட்டு நடுவுல உள்ள நம்பரோ கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்றதா இந்த டேர்ம் Tn is equal to a plus n minus 1 into d. இப்போ எனக்கு Tn தெரிஞ்சிருச்சு, a தெரிஞ்சிருச்சு, n தெரிஞ்சிருச்சு. எனக்கு d மட்டும் தெரியல அப்படின்னா d க்கு இந்த ஃபார்முலா Tn minus 1. அதாவது இந்த கண்டுபிடிச்சோம்ல 3 எப்படி கண்டுபிடிச்சோம்? 4 minus 1 தான் 3, 7 minus 4 தான் 3, 10 minus 7 தான் 3. அதாவது இந்த செகண்ட் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர், தேர்ட் நம்பர் மைனஸ் செகண்ட் நம்பர். அப்போ பின்னாடி இருந்து தான் நம்ம மைனஸ் பண்ணணும். டி எப்போதுமே செகண்ட் நம்பர்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் நம்பர், தேர்ட் நம்பர்ல இருந்து தான் செகண்ட் நம்பர். அதுக்கு அடுத்து அதாவது பின்னாடி இருந்து தான் நம்ம வந்துட்டு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும்னு அர்த்தம் டிக்கு. சரியா? அப்போ ஜெனரல் டேர்ம் வந்து Tn is equal to a plus n minus 1 into d. டியோட கண்டுபிடிக்கணும் Tn minus Tn minus 1. புரிஞ்சுதா? இதுதான் அரித்மெடிக் ப்ராக்ரெஷன். ரெண்டு ரியல் நம்பர் எடுத்து இந்த ஃபார்மேட்ல எழுதினா அதான் அரித்மெடிக் ப்ராக்ரெஷன். அதே மாதிரி அரித்மெடிக் ப்ராக்ரெஷன்ல பிளஸ் மைனஸ் இந்த ரெண்டு மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இது ரெண்டுமே ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன் பத்தி வரும். சரியா? அதை வந்து இன்னொரு கிளாஸ்ல பார்க்கலாம். புரிஞ்சுதா? அரித்மெடிக் ப்ராக்ரெஷனா என்ன, ப்ராக்ரெஷனுக்கும் சீக்வன்ஸுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் அரித்மெடிக் ப்ராக்ரெஷன்னா என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் அதுக்கு ரிலேட்டாக உள்ள எக்ஸாம்பிள்ஸ், எக்ஸசைஸ் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.